வீட்டில் கத்திரிக்காய் இருக்கா, இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். யாருமே வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. 1/4 கிலோவுக்கு கத்திரிக்காய் அளவு எடுத்துக்கலாம். பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த கத்திரிக்காயை 4ஆக வகுந்து எடுத்துக்கலாம். அந்த கத்திரிக்காயில் மேலே காம்போடு போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு சில காயில் காம்போடு போட்டுக்கலாம், மற்ற காயில் காம்பை நீக்கிட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் கத்திரிக்காயெல்லாம் நல்லா அறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு அடுப்பு நல்லா இதானதுக்கப்புறம் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடேறட்டும். சூடேறினதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு 50 ml எண்ணெய் விடுறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. சீரகமும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கத்திரிக்காய், அதை நல்லா போட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதோட கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கத்திரிக்காயில் நல்லா உப்பு சாரும். இப்போ இந்த அளத்துக்கு வந்ததுக்கப்புறம் கரம் மசாலா, அப்புறம் மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக. இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கலருக்காக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். லைட்டாக சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த புளி எடுத்து நம்ம நல்லா ஊற்றிக்கலாம். அது நம்ம வடிகட்டிட்டு ஊற்றிக்கலாம். ஏன்னா புளியில் லைட்டாக கொஞ்சம் நஞ்சம் ஏதாவது கசடுகள் இருக்கும். இப்போ ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே போட்டிருக்கோம். உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். இப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணோம்னா நமக்கு அருமையான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடிங்க. வெங்காயம் தக்காளி இல்லாமலே ஈஸியாக இப்படி ஒரு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.